பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய எங்களுக்கு குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கின்றான். எம்மில் அநேகமானவர்கள் 10 குர்ஆன், 15 குர்ஆன், 20 குர்ஆன்களை முடித்தவர்கள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு அந்த குர்ஆன் கியாமத்துடைய நாளில் பரிந்துரை பேசும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று சில ரிவாயத்துக்கள் பலவீனமானவைகளாக இருந்தாலும் சிறப்புக்காக வேண்டி, ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி இந்த ரிவாயத்துக்களை சொல்லலாம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். மன் கர அல் குர்ஆன நபரன் முத்தி அபிபசரிஹி, எவர் குர்ஆனை முஸ்ஹஃபை பார்த்து ஓதுகிறாரோ அவருடைய பார்வையில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். அவருடைய பார்வையை அல்லாஹு தஆலா மௌத்து வரைக்கும் அவருடைய பார்வையை அல்லாஹு தஆலா எடுக்க மாட்டான். நாம் இந்த ஹதீஸை கண்ணால் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? வயோதிபர்கள் 80 வருடத்தை தாண்டியவர்கள் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடியதை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா? குர்ஆனை ஓதுவதில் ஆசை உள்ளவர்களை நாம் பார்த்திருக்கிறோமா இல்லையா? குர்ஆனை ஓதுவதில் இன்பத்தை அடைந்தவர்கள் அந்த குர்ஆனை ஒரு நாள் கூட ஓதாமல் இருக்க மாட்டார்கள், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அது போன்று மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் இவ்வாறு கூறினார்கள், ஹம்சும் மினல் இபாதா, 5 விடயங்கள் இபாதத்தில் நின்றும் உள்ளது. அந்நதுரு இலல் முஸ்ஹஃப், குர்ஆனை பார்த்து கொண்டிருக்கிறாரு, குர்ஆனை கண்ணால் திறந்து ஓதவில்லை, பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த பார்வைக்கும் நன்மை இருக்கிறது. வந்நதுரு இலல் கஅபதி, காவுக்கு சென்று கஅபத்துல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறார், இதற்கும் நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. வந்நதுரு இலல் வாலிதைன், தனது பெற்றோரை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார், இவருக்கும் நன்மை இருக்கிறது. வந்நதுரு இலா மாஇ ஸம்ஸம், ஸம்ஸம் தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார், இவருக்கும் நன்மை இருந்து கொண்டிருக்கிறது. வந்நதுரு ஃபீ வஜ்ஹில் ஆலிம், ஒரு உலமாஇ ரப்பானி, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு ஆலிமை பார்த்து கொண்டிருக்கிறார், இவருக்கும் நன்மை கொடுக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ரிவாயத்தை இமாம் தார்குத்னி ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய கிதாபில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனை நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும் என்றால், அந்த குர்ஆனை ஒரு மனிதர் எவ்வாறு மதிப்பாரோ அவருடைய அந்தஸ்தும் அந்த அளவு இருக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை இமாம் ஸஹபி ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய நூல் சியர் அலாமின் நுபலா என்ற கிதாபில் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிஷ்ருல் ஹாஃபி எனும் ஒரு மனிதர் மதுபானம் குடிப்பதில் மூழ்கி இருந்தார். இவர் ஒரு நாள் மதுபானத்தை குடித்துவிட்டு பாதையில் வந்து கொண்டிருக்கிறார். இவர் அந்த போதை தெளிவும் இல்லை. அவர்கள் பார்க்கிறார்கள், பாதையோரத்தில் அல்லாஹுடைய நாமம் எழுதப்பட்ட ஒரு தாள் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாளை காண்கிறார்கள். கண்டு அதனை எடுக்கிறார்கள். இது அல்லாஹுடைய பேரே என்று அதனை எடுத்து தன்னிடம் இருந்த இந்தஹு அர்பஉ தராஹீம், அவரிடத்தில் 4 திர்ஹம் இருந்தது. அந்த 4 திர்ஹத்துக்கும் அத்தரை எடுத்து அந்த தாளில் பூசி அதனை சும்ம ரஃபஅ வரக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலா மௌதிஇன் ஆலிம், உயர்ந்த ஒரு இடத்தில்
பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை அந்த தாளை வைக்கிறார். வைத்துவிட்டு தூங்குகிறார். அவருடைய போதை கூட தெரியவில்லை. அல்லாஹுடைய பேர் இது உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயரமான இடத்தில் வைத்துவிட்டு தூங்குகிறார். தூக்கத்தில் இவர் ஒரு கனவை காண்கிறார். யா பிஷ்ரு அந்த ரஃபஅத இஸ்மனா, பிஷ்ருல் ஹாஃபியே, நீங்கள் எங்களுடைய பெயரை உயர்த்தி விட்டீர்கள். வனஹ்னு ரஃபஅனா இஸ்மக ஃபில் ஆலம், உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி விட்டோம் என்ற அசரீத சத்தம் கனவில் அவருக்கு சொல்லப்பட்டது. அவர் பிற்காலத்தில் அவருடைய அந்த போதை பழக்கத்தை விட்டுவிட்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய உஸ்தாதாக மாறிவிட்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய பேரை மதித்தார். அல்லாஹுடைய பேர் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை, பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை உயர்த்தினதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையே உயர்த்திவிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹுடைய குர்ஆனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் அநேகமானவர்கள் குர்ஆனை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார்கள் என்றாலும் ஒரு சிலர் அறியாத்தனத்தின் காரணமாக அதற்கு மாற்றமாக செய்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் குர்ஆனை எவ்வளவு மதிப்போமோ அந்த குர்ஆன் எம்மை அந்த மதிப்பதை வைத்து கண்ணியப்படுத்துவதை கொண்டு நம்மையும் இந்த குர்ஆன் கண்ணியப்படுத்தும் என்பதை இந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து எங்களுக்கு கண்டு கொள்ளலாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பவர் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய 40,000 ஹதீஸுக்கள் உள்ள கிரந்தத்தை எழுதிய இமாம் அவர்களுடைய ஆசிரியராக இவர் மாறினார் என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருப்பான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாமும் அல்லாஹு தஆலாவுடைய கலாமை கண்ணியப்படுத்துவோம். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன விடயங்களை அந்த குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும்படி கூறியிருக்கின்றாரோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய சீதேவிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.